வணக்கம். இன்றைய கதைப்பாட்டு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகளில் சுசிலாமா பாடிய ஒரு அற்புதமான பாடல். தமிழில் மட்டும்தான், நம்ம தாய்மொழியில் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறேன். நம்ம தமிழ் கவிஞர்கள் உண்மையிலேயேப்பா 1000 கைகள் போதாது நம்மளாம் சேர்த்து அவங்களை அந்த மாதிரி கவிஞருக்கு வணக்க வைக்கிறதுக்கு. இந்த பாட்டில் நல்ல ஒரு எதிர்பார்க்காத இப்படியும் கேட்பாங்களா, உண்மையிலேயே அந்த பாட்டில் ஒரு பெண் கேட்குறாளோ இல்லையோ, அந்த கவிஞர் பெண் சார்பாக கவிஞர் கேட்டார். என்னன்னா, ஒரு கடவுள் வர்றாங்க, இறைவன் வர்றாங்க, ஒரு கல்யாணம் ஆன பெண்ணுக்கிட்ட உனக்கு என்னம்மா வர வேணும்னு கேட்குறாரு. அந்த அம்மா நம்ம என்ன கேட்போம், நம்ம மனைவிட்ட இல்லை நம்ம அம்மாட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நிறைய பணம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்கள்கிட்ட கேட்டாக்க நிறைய கடன், தொழில் பிரச்சனை இருக்குது, ஒரு 5 கோடி பணம் வேணும், நல்ல பிஸ்னஸ், ஒரு நல்ல லாபம் வேணும். நம்ம தான் திருப்பதியில் போய் போடுறோம், லாபம் கொடுத்தா உனக்கு சம் பர்சன்டேஜ் கொடுத்துட்றேன், சாமிகிட்ட தானே கேட்குறான், வேணும் லாபத்தில் கொஞ்சம் பங்கு கொடுத்துட்றேன், தன்னை திருநாளும் பங்கு கொடுத்துறேன், கொள்ளையடிச்சாலும் பங்கு கொடுத்துட்றேன், நான் பிஸ்னஸ் பண்ணாலும் பங்கு கொடுத்துறேன், அப்படி தான் இருக்கேன். ஆண்கள்கிட்ட இதுதான். ஆனால் பெண்கிட்ட, கல்யாணம் ஆன பெண்கிட்ட ஒரு இறைவன் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு. அப்படி ஒரு வரத்தை இது வரைக்கும் எந்த கவிஞரும் கேட்டதா, எந்த உலகத்தில் எந்த மொழியில் இப்படி எழுதியிருக்க முடியாது. கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அதாவது மீனாட்சி அம்மன் இருக்காங்களா மதுரைன்னா மீனாட்சி அம்மன் தான். அந்த மீனாட்சி அம்மன் நெத்தியில் குங்குமம் இருக்குல்ல, அந்த குங்குமத்தை இந்த கல்யாணம் ஆன பெண் வந்து கடவுள்கிட்ட கேட்குறாங்களாம். என்ன கேட்குறாங்களாம், நீ என்கிட்ட வர வேணும்னு கேட்ட சாமி, எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு அப்படிங்கிற இந்த பொண்ணு கேட்குறா. என்ன வேணும், இந்த மதுரை மீனாட்சி அம்மன் நெத்தியில் குங்குமம் இருக்குல்ல, அந்த குங்குமத்தை நான் ஆட்சி பண்ணணும். எப்பா என்னடா அது, தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணு, இல்லை இந்தியாவை ஆட்சி பண்ணு, அமெரிக்காவை ஆட்சி பண்ணு, நீ உலகத்தையே ஆட்சி பண்ணு, அதுதான் அழியக்கூடியது. ஆனால் மீனாட்சி அம்மன் நெத்தியில் இருக்கக்கூடிய குங்குமத்தை நீ எப்படி ஆட்சி பண்ண முடியும்? இந்த மனைவி கேட்குறா, மீனாட்சி அம்மன் நெத்தியில் இருக்க குங்குமத்தை நான் ஆட்சி பண்ணணும், நான் ஆள்மணும், அதை ஆளணும். ஆடுறதுன்னு என்ன அப்படின்னா, இப்போது பார்த்தீங்க, நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்துச்சு, மெஜாரிட்டியாக 108 சீட்டு கிடச்சிச்சு. ஆனாலும் அந்த 10 சீட்டு கிடைக்கிறனால ஆட்சி பண்ண முடியல. இதான் நிஜம், யதார்த்தத்தில். அப்போ அவங்க ஆட்சி பண்ணுறதுக்கு 118 இருக்கணும், 117 இருந்தால் ஈக்குவல். அப்போ 1ஆவது கூட இருக்கணும், 1 அதிகமாக இருந்தால் தான் ஆட்சி பண்ணுற அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே மீனாட்சி அம்மன் நெத்தியில் எவ்வளவு நாள் குங்குமம் இருக்குமோ, எவ்வளோ நாள் இருக்கும் சொல்லுங்கள். நம்ம அம்மா நெத்தியில் எவ்வளோ நாள் இருக்கும், நம்ம அப்பா இருக்க வரைக்கும் இருக்கும். நம்ம பாட்டி நெத்தியில் நம்ம தாத்தா இருக்க வரைக்கும் இருக்கும். ஆனால் மீனாட்சி அம்மன் நெத்தியில் குங்குமம் எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நாள் இருக்குது, பல ஆயிரம் வருஷமாக இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மீனாட்சி அம்மன் நெத்தியில் குங்குமம் இருக்கும், இன்னும் பல ஆயிரம் வருஷத்துக்கு. அப்போ இந்த அம்மா அதை ஆட்சி பண்ணணும்னு என்ன அர்த்தம், மீனாட்சி அம்மன் நெத்தியில் எவ்வளோ நாள் குங்குமம் இருக்கோ அதை விட ஒரு நாள் கூடுதலாக அந்த அம்மா நெத்தியில் குங்குமம் இருக்கணுமா. எப்படி பாருங்கள், ஒன்று கூட இருந்தால் தான் ஆட்சி பண்ண முடியும். இப்போ 117 இப்படி ஆட்சி பண்ண முடியும். இப்போ சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, 234 தொகுதியில் இவருக்கு 117, உங்களுக்கு 117, யார் ஆட்சி பண்ண, ஒன்றாவது கூட இருக்கணுமா இல்லையா, அதனால் 118ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, மீனாட்சி அம்மன் நெத்தியில் எவ்வளோ நாள் குங்குமம் இருக்கோ அதை விட ஒரு நாளாவது என்னுடைய நெத்தியில் குங்குமம் ஜாஸ்தி இருக்கணும், கூட இருக்கணும், ஒரு நாளாவது அப்படின்றாங்க. அப்போ மறைமுகமாக என்ன கேட்குறாங்கன்னாக்கா, அது வாய்ப்பு இருக்கா, சாத்தியமே இல்லை. என்னம்மா நீ மீனாட்சி அம்மன் நெத்தியில் எப்பவுமே குங்குமம் இருக்குமா, அது எப்படிமா குங்குமம் இல்லாமல் போகும் அப்படின்னா, இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் என் நெத்திலையும் எப்போ குங்குமம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், என் கணவனுக்கு இறப்பே இருக்கக்கூடாது, நான் புருஷன் சாகக்கூடாங்கிறத எவ்வளவு அழகாக கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கேன். அப்போ மகான் இல்லையா, கவி அரசர். மீனாளின் குங்குமத்தை நான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னா கேட்கவே ஒரு மாதிரி ஆகல. அப்படி பாட்டிருக்கா சார், இருக்கு. அம்மா பாடுங்கம்மா. அதை பூச்சூடி புதுப்பட்டு நான் சூடி மனச்சங்கு கையேந்தி நாம் அங்கே போவோமா. பூச்சூடி புதுப்பட்டு நான் சூடி மனச்சங்கு கையேந்தி நாம் அங்கே போவோமா.
ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா, ஊர்கோலம் போவோமா, உள்ளம் அங்கே ஓடுதம்மா. ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா. சிறப்பு சிறப்பு. நீங்கள் பாடின விதம் வேற லெவல். எப்படி பாடினா பார்த்தீங்களா? பா. மீனாளின் குங்குமத்தை நான் ஆள வேண்டும் அம்மா. மீனாட்சியோட குங்குமத்தை நான் உட்காந்து ஆட்சி பண்ணணும்னா அவங்களோட ஒரு நாளாவது கூட, எப்படி ஒரு சீட்டாவது கூட இருந்தால் தான் இங்கே முதலமைச்சருங்கிற மாதிரி ஒரு நாளாவது அவங்க நெத்தியில் இருக்க குங்குமத்தோட நெத்தியில் குங்குமம் இருக்கணும்னு இந்த அம்மா வேண்டுறாங்க இறைவன்ட்ட. நான் அந்த கடவுளே நினச்சி பார்த்துக்கணும், எப்பாடே இப்படிமா ஒரு பொம்பளை இருப்பேன், நீங்கள் பொம்பளை வேண்டலை, அந்த பெண் வேண்டுனதா அந்த கவிஞர் எழுதுறாரு. அப்போது எந்த அளவுக்கு இறைவன் ஒரு மூளையை கவியரசர் கொடுத்துருந்தாக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது சொல்கிறாங்களே, காவிரி தென்பெண்ணை பாலாறு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு. கம்பன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கவியரசர் பிறந்த தமிழ்நாட்டில் அந்த மொழியில் நம்மளும் பிறந்திருக்குமேனு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளாம் சேர்ந்து ஒரு சல்யூட் பாடினவங்களும் சேர்த்து. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.